ரொம்ப நன்றிங்கய்யா. இன்னைக்கு என் பையன் உயிரோட இருக்கானா அதுக்கு காரணமே நீங்க தான். இந்த உதவியை நாங்க காலத்துக்கும் மறக்க மாட்டோம். இந்த கொஞ்ச நாள் உங்க பையன் இல்லாத வீடு எப்படி இருந்துச்சு? நரக மாதிரி இருந்ததுயா. இவ்வளவு ராத்திரி பகலும் தூங்காம இவன் நினைப்பிலே இருந்தாயா. அப்ப காட்டுல வளர வேண்டிய யானைய வீட்டுல வளர்த்திருக்கீங்க. அதனோட மனநிலையும் அப்படிதானே இருக்கும். இப்போ அதனுடைய வேதனை என்னன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? நல்லா சொல்லுங்க ஐயா. நாங்க எவ்வளவு சொன்னாலும் இவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. புரிய வேண்டியது அவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான். காட்டுக்குள்ள சாலை போடுறேன்னு சொல்லிட்டு மிருங்களோட வழித்தடங்களை அழிக்கிறீங்க. நீங்க வழித்தடங்களை மட்டும் அழிக்கல, அதனுடைய வாழ்க்கையை சேர்த்து அழிக்கிறீங்க. பருவகாலம் வரும்போது பலவிதமான பறவைகள் இடம் மாறி இந்த காட்டுக்குள்ள வரும். இப்ப பாதி கூட வர்றதில்ல. அதுகளோட கூடுகள் தான் மிச்சமா இருக்கு. எங்கெல்லாம் யானை இருக்கோ அங்கெல்லாம் புலி இருக்கும். யானைங்க எண்ணிக்கையில குறைய ஆரம்பிச்சா புலிங்க அழிய ஆரம்பிக்கும். புலிகள் அழிஞ்சா ஓநாய்கள் அழியும். பறவைகள் அழிஞ்சா வனம் அழியும். வனம் அழிஞ்சா மனுஷங்கள்லாம் அழிவாங்க. இந்த காட்டை சார்ந்து வாழுதுதான் நாடு. காடுகள் தான் இந்த பூமியோட பொக்கிஷம். அதுக்குதான் என் கவர்மெண்ட் சொல்லுது, மத்தவங்க யாரும் உள்ள வரக்கூடாதுன்னா நீங்க எல்லாரும் இந்த காட்டை விட்டு வெளியே வரணும். ஆதி காலத்துல இருந்து காட்டு விலங்குகளை எப்படி எங்க மூதாதையார் தெய்வமா பார்த்தாங்களோ அதே மனநிலையில தான் நாங்க இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கோம். வனத்தையே நம்பி வாழ்ந்துட்டு இருக்க நாங்க எப்பொழுதும் இந்த காட்டை நாங்க சூறையாடவே மாட்டோம், ஆட மாட்டோம். நீங்க நாகரிகமா வாழ்றீங்க, நாங்க இயற்கையோட வாழ்றோம். அதான் உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம். மனுஷங்க நிலத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஆனா காடும் கடலும் அதை விட பெரிய உலகம். யானை உங்க பையனுக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கு, உங்க குடும்பத்துக்கு சம்பாரிச்சும் கொடுத்திருக்கு, இப்ப உசிரியே கொடுத்து காப்பாத்திருக்கு. இதை விட ஒரு விலங்கால ஒரு மனுஷனுக்கு என்னதாயா பண்ண முடியும்? உங்க சந்தோஷத்துக்காக இவ்வளவு நாள் அது வாழ்ந்துச்சு. இனிமேல் அதோட சந்தோஷத்துக்காக காட்டிலேயே வாழட்டுமே. எனக்கு ராதா வேணும். அது எங்க இருக்கோ நான் அங்கதான் இருப்பேன். என்னை பிரிச்ச வீட்டுக்கு கூட்டிட்டு போனாலும் நான் அதை தேடி இங்க வருவேன். அந்த யானைக்கு அதிக பாசத்தை காட்டி வளர்த்திருக்கீங்க. அந்த பாசத்துல இருந்து அதால வெளியவே வர முடியல. அதுவே அதோட உயிருக்கு இப்ப பிரச்சனை ஆகி போச்சு. பாசத்தை காட்டி காட்டி அதோட பலத்தையே பலவீனமாக்கிட்டீங்களே. இந்த உலகத்துல ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கை சுதந்திரமாவும் இருக்கணும், சந்தோஷமாவும் இருக்கணும். நீங்க அதுக்கு அன்பை திருப்பி கொடுக்கணும்னா அதை காட்டுக்குள்ளேயே விட்டுட்டு போயிடுங்க. ஐயா, இப்ப ராதா எப்படி இருக்கு? அதை நான் கொஞ்சம் பார்க்கலாமா ஐயா? ராதா பாரு, உன்னை தேடி எல்லாரும் வந்திருக்காங்க. நீங்க யானையை பத்தி கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். ராதா நீங்க விட்டு கிளம்புங்க. நான் போக மாட்டேன். ராதாவும் என்னை விட்டு இருக்காது. எனக்கு ராதா வேணும். என்ன எப்படி சொல்றேன்? உன் ராதாக்கு என்னடா வயசு? 10 வயசு. அது உங்க வீட்டுல வளர்ந்தா 30 வயசு வரைக்கும் தான் அது உயிரோடு இருக்கும். அதுவே காட்டுக்குள்ள யானைகளோட வளர்ந்துச்சுன்னா 70 வயசு வரைக்கும் உயிரோடு இருக்கும். உன் ராதா 30 வயசு வரைக்கும் இருக்கணுமா, இல்ல 70 வயசு வரைக்கும் அது சந்தோஷமா இருக்கணுமா? அப்போ ராதா இங்கே இருக்கட்டும், நாம போலாம். ராதா, நீ இங்கே சந்தோஷமா இரு. நான் அப்பப்போ
காத்துட்டு போறேன், சரியா? நாங்க வரோம் ஐயா. நல்லது. ரொம்ப நன்றி பாப்பா. நம்ம போலாம். நம்மளால நல்லபடியா இங்க இருக்க